ஸோ, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பிளெண்டர்ல ஒரு டோனட் எப்படி செய்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எனக்கு பேசுறது அவ்வளவா பிடிக்காது. அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைரக்ட்டா. போலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளெண்டர்ல ஏதாவது செய்யணும்னா, பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாரி ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்புறமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிருச்சா? ஸோ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளெண்டர் பார்க்குறீங்கன்னா இப்படிதான் தெரியும் உங்களுக்கு. இங்க நெறைய இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த மாரி ஒண்ணு காட்டும். அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி தூக்கிருங்க. அதுல ஒரு மேட்டருமே கிடையாது. இப்ப நான் ஏதோ பண்ணேன்ல. என்ன பண்ணேன்? அ அதாவது நீங்க ஒரு மவுஸ் வச்சிருக்கீங்க அப்டின்னா, மவுஸ். அதுல மிடில் பட்டன் ஒண்ணு இருக்கும். அந்த மிடில் பட்டன கிளிக் பண்ணி அப்படியே நவுத்துனீங்கன்னா, இந்த இடத்துல அப்படியே உங்களோட கியூப் வந்து நவுர்ற மாரி தெரியும் இல்லையா? ஆக்சுவலா கியூப் நவுரல. நம்ம வந்து அந்த சீனரிய நவுத்துறோம். சீனரிய மூவ் பண்றோம். ரொட்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மிடில் மவுஸ் பட்டன கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி ரொட்டேட். அப்ப இது என்னது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு கேட்டீங்கன்னா, சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 3டி மாடலிங் பண்ண போற ஒரு ஏரியா. ஓகேவா? அ அதுக்கான லேஅவுட். ஸோ இங்கேயே இருக்கு பார்த்தீங்களா? ஏதோ பேர் தெரியலன்னா, இந்த மாரி தான் பார்த்து நான் சொல்லிருவேன். ஓகே. அம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. பிளெண்டர்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பிளெண்டர் வச்சு நம்ம வந்து 3டி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். சீனரி கிரியேட் பண்ணுவோம். நம்ம மைண்ட்ல இருக்கிறத அப்படிக்குள்ளார கொண்டு வந்துருவோங்க. அதுதான் பிளெண்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க மைண்ட்ல எதுவுமே இல்லாம பிளெண்டருக்குள்ள வராதீங்க. அப்படியே வந்திருந்தாலும், இனிமே ஏதாச்சும் இமேஜின் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களால கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ அப்படி கொண்டு வரணும்னா, உங்களுக்கு வந்து இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சா தான், அத வச்சு உங்களால ஏதாச்சும் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னா, எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சா தான் உங்க மைண்ட்ல இருக்கிறத கொண்டு வர முடியும். அந்த மாரி தான். பிளெண்டர்லயுமே நீங்க இமேஜின் பண்ணணும். அந்த இமேஜின் பண்றத நீங்க இந்த வியூ போர்ட்ல கொண்டு வரணும். அதாவது இந்த சீனரில கொண்டு வரணும். ஓகேவா? அத எப்படி பண்ணலான்றது தான் நான் சொல்லப் போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இன்னொன்னு பண்ணிட்டுருக்கேன். இது என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூம் இன், ஜூம் அவுட் பண்றேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மவுஸ் வச்சிருந்தீங்கன்னா மிடில் பட்டன் இருக்கும்ல. அது வந்து ஸ்க்ரோல் அப், ஸ்க்ரோல் டவுன், ஸ்க்ரோல் அப், ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகும். ஓகே. அதே மாரி நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி மூவ் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயம் கத்துக்கிட்டீங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம இந்த கியூபய எவ்வளோ நேரம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது. நம்ம இந்த கியூப் விட்டு தள்ளி வேற எங்கிட்டாவது போணும் அப்புட்னா எங்க போகுது? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம அந்த அந்த இடத்துக்கு போணும் அப்புட்னா என்ன பண்ணலாம்னா, கீபோர்ட்ல ஷிஃப்ட் அமுத்திக்கோங்க. ஷிஃப்ட் அமுத்திக்கிட்டு அப்படியே நான் என்ன சொன்னேன்னா, அந்த மவுஸ்ல மிடில் பட்டன கிளிக் பண்ணிக்கிட்டே நவுத்துங்க. ஓ மை காட்! நவுர முடியுதா? ஸோ அவ்வளோதான். உங்களால இந்த மாரி ஷிஃப்ட் அமுத்திக்கிட்டே மிடில் மவுஸ் பட்டன கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணாலும் போ முடியும். ஸோ இப்ப திரும்பி நீங்க பார்த்தீங்க அப்புட்னா, நம்மளோட கியூப் அங்க இருக்கு. இப்ப நம்ம திரும்பி அவ்வளோ தூரம் போணும்னா, நம்ம திரும்பி ஷிஃப்ட் அமுத்தி டிராக் பண்ணி இந்த மாரி போணும் இல்லையா? அப்படி போறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்புட்னா, உங்களோட நம்பர் பேர்ல கீபோர்ட்ல தான் சொல்றேன். அ ஒரு டாட் சிம்பல் இருக்கும்ல. டாட்ஸ். டாட் அமுத்துனீங்க அப்புட்னா, நீங்க ஏற்கனவே அந்த கியூப தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ, அதனால டாட் அமுத்துனீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க எங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இடத்துக்கே போய் நின்றும். இதுதான் பிளெண்டரோட ஸ்பெஷாலிட்டீஸ். ஸோ, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கியூப் இருக்கு இல்லையா? இது வந்து எவ்வளோ நேரம் நம்ம இதே பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? டெலீட் பண்றதுக்கு கீபோர்ட்ல டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி கீழ டெலீட் இருக்கும். அவ்வளோதான். டெலீட் ஆயிரும். சூப்பர்ல! ஸோ, இந்த மாரி நீங்க வந்து டெலீட் பண்ணலாம். இதுக்கு பதிலா நீங்க வந்து வேற ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க கேட்கலாம். இது என்னடா இது ஏதோ ஒண்ணு 2, 3 இருக்குது. இது என்னது இது? இது என்னமோ கருப்பு கலர்ல இருக்குது. இங்க 2மே வந்து ஒண்ணும் கிடையாது. இது சொன்ன அதுலருந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க வேணும்னா டெலீட் கூட பண்ணிறலாம். இது ஒண்ணும் இல்ல. இதுக்கு பேர் வந்து லைட்டு, இதுக்கு பேரு கேமரா. ஓகேவா? ஆனா பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. ஓகேவா? பார்க்கறதுக்கு இப்படி தெரியவே தெரியாது கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பல்க்காக தான். இது வந்து ஒரு லைட் சிம்பல். இது வந்து ஒரு கேமரா சிம்பல். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இவ்ளோ பெரிய ஸ்பேஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சீனரி எது வேணா கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் கிரியேட் பண்ணி லைட்டிங்ஸ் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா, வெளிச்சம் இருந்தா தானே உங்களுக்கு பொருள் தெரியும். ஸோ, அதுக்காக இது வந்து குடுத்துருக்காங்க. இது என்னன்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு வேணாம்னா டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான். நீங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் சுத்தி, சுத்தி நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ட பார்த்துக்கலாம். பட் நீங்க வந்து ஒரு ஃபோட்டோவா, இல்ல வீடியோவா நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த கேமரா வச்சு தான் பண்ண முடியும். ஸோ, அதனால அதுக்கு தான் இருக்கு. நீங்க வேணும்னா இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படாது. நம்ம வந்து இப்போதைக்கு கிரியேட் மட்டும் தான் பண்ண போறோம் அப்டின்றதுனால, இது 2த்தையும் டெலீட் பண்ணிறலாம். ஓகேவா? இது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம பண்றோம். அதான் புதுசா இருக்கும்ல. ஏன்னா நம்ம வந்து அத யூஸ் பண்ண போறது கிடையாது இப்போதைக்கு. வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒண்ணுமே இல்ல இவ்ளோ பெரிய ஸ்பேஸ்ல ஒண்ணுமே கிடையாது.
ஜஸ்ட் ஒரு 2 கோடு மட்டும் உங்களுக்கு தெரியுதா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரீன் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ், ரெட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். 2 ஆக்சிஸ் இருக்கு. அதே மாரி மேல இந்த சர்ஃபேஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இசட் ஆக்சிஸ். ஆக்சுவலா இங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலா இருக்கு. ஓகேவா? இருக்கிற மாரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நம்மளோட ரியல் வேர்ல்டு தான் இது 3D. அது மாரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து தர, மேல வந்து வானம். ஓகே. ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, இங்க இந்த ரெட் கலர் லைன எக்ஸ்ன்னும், கிரீன் கலர் லைன ஒய்ன்னும் வச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? நீங்க இந்த வந்து நீங்க மவுஸ்லயே கிளிக் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய மிடில் மவுஸ் பண்ண நெறைய தாட்டி யூஸ் பண்றோம்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க வந்து இந்த இடத்துக்கு போனீங்க அப்புட்ன்னா, நீங்க லெஃப்ட் கிளிக் அதாவது ஆமா லெஃப்ட் கிளிக் தானே? மவுஸ்ல அத பண்ணியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணலாம். அதாவது ரொட்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மிடில் பட்டன கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னும் கீழ நெறைய ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஜூம் இன், ஜூம் அவுட் பண்றதுக்கு நம்ம இத கூட யூஸ் பண்ணலாம். இத பண்ணிக்கிட்டே அப்படியே நீங்க லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, பாருங்க லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே போம்போது ஜூம் இன், ஜூம் அவுட் ஆவுதா? அதுக்கு வந்து நீங்க இத கிளிக் பண்ணணும். இதே நீங்க வந்து நான் இங்கருந்து சும்மா அங்க இருக்க ஸ்பேஸ்க்கு போணும் அப்புட்ன்னா, நான் வந்து ஷிஃப்ட் அமுத்திட்டு போ சொன்னேன் இல்லையா? அதுக்கு பதிலா நீங்க இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். வெறும் லெஃப்ட் கிளிக் தான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ, அதெல்லாம் நம்ம என்னன்னு இப்போதைக்கு பெருசா பார்க்க தேவையில்ல. ஏன்னா நம்மகிட்ட அந்த மவுஸ் இருக்குன்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். லேப்டாப் இருந்துச்சு அப்புட்ன்னா, நீங்க 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படிதான் சிம்பிளா சொல்ல முடியும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வரப்போறோம். அதுக்கு நீங்க மேல ஆட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத கிளிக் பண்ணி, இதுல வந்து நெறைய ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு மெஷினா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஆட் பண்ண போறோம். பிளேனு, கியூபு, சர்க்கிளு என்னென்னமோ குடுத்துருக்காங்க ஷேப்ஸ் எல்லாமே. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த மாரி ஆட் ஆயிரும். கண்ணுக்கு தெரியல தானே! ஏன்னா நம்ம ஜூம் அவுட் பண்ணியிருக்கோம். ஜூம் இன் பண்ணலாம். பார்த்தீங்களா? அக்கவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஆட் ஆயிருச்சு. இது வேணாம் அப்புட்ன்னா டெலீட் பண்ணிருங்க. ஓகே. அப்புறம் வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா, அ கீழ பார்த்தீங்கன்னா, மங்கின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதையுமே ஆட் பண்ணலாம். என்னப்பா அது பார்க்கறதுக்கு மங்கி மாரியே தெரியல. ஆ ஏன்னா இது வந்து பிளெண்டரோட ஒரு பேசிக்கான ஒரு பிரிமிட்டிவ் ஷேப். அதனால இவங்க இப்படிதான் குடுப்பாங்க. நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணாலும் இதுல பண்ண முடியும். நம்ம அத வந்து ஒரிஜினல் மங்கியா கூட மாத்த முடியும். பட் அதுக்கு நம்ம பிளெண்டர கத்துக்கணும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய ஆப்ஷன் இருக்கும். ஆனா, இத நம்ம எல்லாத்தையுமே எப்பவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, 80% ஆஃப் த டைம்ல நம்ம 20% ஆஃப் த ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோமா இங்க இருக்கிறதுல மொத்தமா. பிளெண்டர பொறுத்தவரைக்கும். 80% ஆஃப் த டைம்ல. ஸோ, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ 80:20ன்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாய்ங்க. அது ரூலா இல்ல லாவான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்றத அடிச்சு விட்டேன். ஓகே. இப்ப இந்த மங்கிக்கு நம்ம கலர் குடுக்கலாம். இல்ல என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு ஆட் பண்றதுக்கு நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்ல. இதுக்கு ஒரு ஹாட் கீ இருக்கு. என்ன பண்ணா ஷிஃப்ட் அப்புறமேட்டுக்கு ஷிஃப்ட் பிளஸ் ஏ. ஷிஃப்ட் ஏ அமுத்துனீங்க அப்புட்ன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஆப்ஷன் அங்க கிளிக் பண்ணாமலே வந்துரும். ஸோ ஷிஃப்ட் ஏ அமுத்துனீங்கன்னா, ஈஸியா கீபோர்ட்ல அமுத்தும்போது வந்துரும். ஒரு பிளேன் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துலயே வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு மங்கி கிரியேட் பண்ணோம், அதுவும் வந்துச்சு. ஒரு பிளேன் கிரியேட் பண்ணோம், அதுவும் அது மேலயே வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சென்டர்ல ஒண்ணு நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல சின்னதா இருக்கு. அ ஆய் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏன்னா, நானே ஆக்சுவலா ஒண்ணும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இப்பதான் ஒரு முந்தா நேத்து தான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் பிளெண்டரு. அதுக்குள்ள உங்களுக்கு கத்துக் குடுக்குற அளவுக்கு வந்துட்டேன்லாம் நெனச்சுக்காதீங்க. நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கப்பவே டீச் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியால வச்சிருக்கேன். ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? வந்து டீச்சர்னா லேர்னரோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. நானும் எப்பவுமே இப்போ ஒரு லேர்னர் தான். ஸோ அதனால எனக்கு தெரியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2மே ஒண்ணா தான் இருக்கும். ஸோ அதனால இப்ப டீச் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்றத நான் அ ஃபீல் பண்ண விரும்புறேங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது இந்த இந்த இடத்துல சின்னதா ரவுண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? கர்சர். அந்த கர்சர நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இத கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். அது மாரி வச்சுட்டு, நீங்க திரும்பி இத செலக்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க இப்ப திரும்பி ஷிஃப்ட் ஆட் பிரஸ் பண்ணி எத வேணாலும் ஆட் பண்ணலாம் இல்லையா? இப்ப நீங்க ஒரு கியூப் ஆட் பண்றீங்க அப்டின்னா, இப்ப அந்த இடத்துல ஆட் ஆயிருது. ஸோ அத சென்டரா வச்சுக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆரிஜின ஃபிக்ஸ் பண்ற மாரி தான். ஓகேவா? எத நீங்க ஆட் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். அந்த மாரி. இப்ப நீங்க வந்து இத மூவ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க. ஓகேவா? இந்த பாக்ஸயே நீங்க வந்து மூவ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்கன்னா, அ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இங்க இருந்து நம்ம வந்து அங்க மூவ் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த இடத்துல நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மூவ். மூவ் பண்றீங்களா? அதுக்கு நீங்க இந்த ஏரோ மார்க் வந்துருச்சா நடுவுல? ஸோ இத நீங்க இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிக்கலாம்.
அப்படியே மேல வந்தீங்கன்னா, கிரீன் கலர்ல ஒண்ணு தெரியுதா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த சைடு மூவ் ஆகும். "என்னய்யா அது இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட்ட மூவ் பண்றதுக்கு இவ்ளோ வேலை பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா கிடையாது. அதுக்கு தான் ஒரு ஹாட் கீ இருக்கு. என்னன்னா, ஜஸ்ட் உங்களோட கீபோர்ட்ல ஜி, ஜி ஃபார் கிராப் அத கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். "என்னடா ஒண்ணுமே ஆவல" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏரோ மார்க் மறைஞ்சிருக்கும். இப்போ உங்களோட மவுஸ மட்டும் லைட்டா நவுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க. உங்க மவுஸோடயே இது ஸ்டிக் ஆயிரும். அதாவது உங்களோட கர்சரோடயே இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச் ஆயிரும் ஆப்ஜெக்ட். அப்படியே நீங்க லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, செட் ஆயிரும் திரும்ப. ஸோ இவ்வளோதான் மேட்டர். இத நீங்க ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணி நீங்க ரொம்ப ப்ரிசைஸா ரொட்டேட் பண்றதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜி ஃபார் கிராப்ன்ற மாரி ஆர் ஃபார் ரொட்டேட். ஸோ உங்களோட கீபோர்ட்ல இப்ப நீங்க ஆர பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவ்வளோதான். இந்த சிம்பல்லாம் மறைஞ்சிரும். பட் இப்போ உங்களோட மவுஸ நவுத்தி பாருங்க. டடான்! ரொட்டேட் ஆகுதா? ஸோ உங்களோட மவுஸ்க்கு ஏத்த மாரி ரொட்டேட் ஆகும். இவ்வளோதான். ஜி, ஆர் தெரிஞ்சிருச்சா? இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிரலாம். இப்ப வந்து நீங்க அ ஆப்ஜெக்ட்டோட சைஸ் வந்து பெருசாவோ, இல்ல சின்னதாவோ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஜூம் இன், ஜூம் அவுட் கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட்டே நீங்க பெருசாக்கணும். அது அதே இடத்துல தான் இருக்கும். நான் பெருசாக்கணும், சின்னதாக்கணும் அப்டின்னா, ஸ்கேல் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நெனைக்கிறேன். ஆமா, இங்க தான் இருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க வந்து இப்டி பெருசாக்கலாம். ஒரே ஒரு டைரக்ஷன்ல பெருசாக்கலாம். ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் பண்ண முடியும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நீங்க வந்து இந்த நடுவுல இருக்க சர்க்கிள கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு அப்டியே ஆல் 3 டைரக்ஷன்லயுமே ஸ்கேல் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். அதே மாரி எஸ் ஃபார் ஸ்கேல் அப்டின்ற மாரி ஒரு ஹாட் கீ யூஸ் பண்ணீங்கன்னா, கீபோர்ட்ல உங்க மவுஸுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப அதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டோனட்ட கிரியேட் பண்றதுக்கு தான். அதுக்கு இந்த மாரி சில பேசிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ஆக்சுவலா நம்ம பண்ண போறோம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொன்னது எல்லாமே 3 விஷயம் தான். மூவு, ரொட்டேட்டு, ஸ்கேலு. அப்புறம் இந்த ஜூம் இன், ஜூம் அவுட்லாம் நீங்க வந்து உங்களோட மவுஸ்ல பண்ணலாம். இந்த மாரி மூவ் பண்ணலாம். பேன் ஷிஃப்ட் அமுத்திக்கிட்டே போறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான மூவ்ஸ். இத நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுன்றத ஆட் பண்ணுங்க. ஷிஃப்ட்டே பிரஸ் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு இமேஜ கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்புறம் அந்த கர்சர யூஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் மாத்தி அந்த இடத்துல கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் திரும்பி இத நீங்க செலக்ட் பண்ணணும் அப்டின்னா, இத கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த மாரி செலக்ட் பண்ண முடியும். அப்புறமே எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்னா, டெலீட் பண்ண முடியும். அவ்வளோதான் சிம்பிள். அவ்வளோதான். ஒண்ணுமே இல்ல நம்ம வேர்ல்டு. ஸோ இந்த மாரி 0 ஆப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு தான் நம்ம வந்து பெரிய பெரிய அ ஒர்க்லாம் பண்ண போறோம் பிளெண்டர்ல. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். குட் பை.